அடுத்த செய்தி உங்களுக்கு தெரியும். ஒரு ரெண்டு வாரமாக திருநெல்வேலியே நாறி போனது. ஏற்கனவே மழை வெள்ளம் அங்கே ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுலேருந்து அவங்க விடுபட்டு வரத்துக்குள்ளார கேரளாவிலிருந்து லோடாக வந்து அங்கே கழிவுகளை வந்து இறக்கிட்டு, குறிப்பாக கேன்சர் இன்ஸ்டியூட்லேருந்து கூட மருத்துவ கழிவுகளை எல்லாம் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஆரம்பத்தில் இது குறித்து அங்கே இருக்கக்கூடியவர்கள் பார்வைக்கு, தமிழக அரசின் பார்வைக்கு கொண்டு வந்த பொழுது கூட அலட்சியப்படுத்தினார்கள். பிறகு அண்ணாமலை என்ன சொன்னார், இது இப்படியே தொடர்ந்ததுன்னா நான் 2-3 லாரியில் இங்கேருந்து எடுத்துகிட்டு நானே கேரளாவுக்கு போவேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், ரிப்போர்ட்டர் குறிப்பாக அந்த திருநெல்வேலியை சார்ந்தவர் தொடர்ச்சியாக இது குறித்து படங்களையும் வீடியோக்களையும் அவர் சமூக வலைதளங்களை பகிர்ந்து வந்தார். இது ஏற்படுத்திய விழிப்புணர்வு மக்கள் எல்லாருக்கும் இது போய் சேர்ந்த உடனே எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்த உடனே வேறு வழி இல்லாமல் கேரள அரசிடம் கேட்டு அவங்க சமீபத்தில் தான் ஒரு 15 லாரியில் வந்து அந்த கழிவுகளை மிங்கும் எடுத்துகிட்டு போனாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டு கூட அந்த அரசை ரொம்ப கேவலமாக திட்டிருக்கு. இதை கூட உங்களால் ரீசைக்கிள் பண்ண முடியலையா, இல்லை அந்த கழிவுகளை மேலாண்மை பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இல்லையான்னு கேள்வி கேட்டிருக்கிறது. இது ஓய்வதற்குள் இப்போ என்னென்னா கன்னியாகுமரி அந்த குமரி மாவட்ட எல்லைக்குள்ளார 2-3 லாரி வந்திருக்குது. அதை அங்கே இருக்கக்கூடிய சுங்க இலாக்காவில் இருப்பாங்க அந்த போலீஸார் தடுத்து நிறுத்திற்கு விசாரிச்சுக்கும் பொழுது அதில் உணவு கழிவுகள், மீன் கழிவுகள், அது மட்டும் இல்லை ரொம்ப மோசம் என்னென்னா மனித கழிவுகளை 2 லாரியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எவ்வளோ கொடூரமானது. அப்படின்னா இந்த தமிழக அரசு ஒரு குப்பை தொட்டி போல கேரள அரசு, அதாவது இவர்களுக்கு மிகவும் இணக்கமான அரசு நினைக்கிறதா அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி. நம்ம வரணும் ஒருத்தர் இருக்கார், கமலஹாசன். ஆமாம், அப்படிதானே சொல்றீங்க. இதுவரைக்கும் பினராயி விஜயன் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு சிறந்த முதல்வர் அவர் தான், வேற இவரே பாராட்டு பத்திரம். அதாவது கேரளா சீஃப் மினிஸ்டருக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு வராரு, சென்னைக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு சென்னைக்கு தான் வரணும், இல்லைன்னா யூஎஸ் போறாரு, இல்லைன்னா யூஎஸ் போறாரு. ஆனா கழிவுகளை இங்க கொண்டு கொட்டுறாருன்னா என்ன நன்றி கட்ட தரம் இந்த கம்யூனிஸ்டுக்கு இருக்கு. இந்த கம்யூனிஸ்டுகள் நன்றி கட்டவர்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற கம்யூனிஸ்ட் பேசினா இதை பத்தி, ஏண்டா அப்போலோல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திய நீ எங்க தமிழகத்துக்கு கொடுமை செய்யறியேன்னு முத்தரசன் பேசினாரா, பாலகிருஷ்ணன் பேசினாரா, என்ன பேசி இருக்கிறாங்க? பேசவே இல்லை. முதல்ல இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் தமிழகத்துக்கு துரோகம் செய்கிறாருன்னு யாருக்கு புரியணும்? புரியணுமா இல்லையா? இருக்கிற சீஃப் மினிஸ்டருக்கு பண்ணல. சரி, இவர் என்ன பண்ணாரு? இப்பதான் மாறி மாறி கேரளால போய் உதயநிதி போய் மத்திய அரசை தாக்கி பேசிட்டு வர்றார். என்ன பார்ட்னர், ரெண்டு பேரும் கம்யூனிஸ்ட் பார்ட்னர். வைக்கத்துக்கு போறார் ஸ்டாலின். இது ஒரு திருட்டு. நான் வேடிக்கை என்னன்னா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேலுச்சாமி என்ன சொல்றாரு, எங்க தியாக திருட்டு, அதாவது வைக்கம் வந்து காங்கிரஸ் செய்த தியாகம், அதை வந்து திமுக தனக்கு எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, அதாவது காங்கிரஸ் தலைவர்களோட அந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கலங்கிறது தான் ஒரு கூடு. இல்ல அதுல என்ன வேடிக்கைன்னா, திமுக திருட்டுன்னு தெரிஞ்சுதானே நீங்க கூட்டணி வச்சிருக்க. நீங்க 2 பேரும் திருட்டு, 2Gல 2 பேரும் கூட்டணி தானே. அப்போ வேலுச்சாமியா இது சொல்றாரு. இப்ப வைக்கத்துல போய் பேசிட்டு வர்றாரு. எல்லாம் இவர்கள் சொன்னா உடனே கேரள அரசு எல்லாத்தையும் கேட்குது. உதயநிதி போறாரு, ஸ்டாலின் போறாரு, நம்மவர் போறாரு, எல்லாரும் கட்டி பிடிக்கிறாங்க. அப்ப ஏன் கழிவு வருது? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை அவன் மதிக்கவில்லை. பெரியார் அணை பிரச்சனை முடியல, ஆனா நமக்கு அங்கேருந்து கழிவு மட்டும்தான் வருது. கழிவு வருது. நீ வைகோத்துக்கு போனீங்கன்னா கழிவு வருது. நீ வேற ஏதாவது காவல்துறை சம்பந்தமா போய் பேசிட்டு வரீங்கன்னா கழிவு வராது. அப்ப என்ன அர்த்தம்னா, திமுக தலைவர்கள் சுயமரியாதை அற்ற தலைவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி வர முடியும்ட்டான். நீ பேசுறல்ல, உன் சுயமரியாதை யார்கிட்ட காமிக்கணும்? சுயமரியாதையை வந்து மோடிட்ட காமிக்கிறியா? நிர்மலா சீதாராமன் மிஞ்சி போனா ஊர்காமாமின்னு காமிக்க முடியும். ஏன்னா பாவம் ஊருக்கு ஒழிச்சவங்க எல்லாரும் உனக்கு திட்டத்துக்குன்னு ஒரு ஆள் இருக்கான். உன் சுயமரியாதை செல்லுபடியாகத்துல தான் சுயமரியாதை இருக்கு. சார் உங்களுக்கு சுயமரியாதை இருக்குமானால் ஸ்பெக்ட்ரம் விஷயத்துல கனிமொழியை உள்ள தூக்கி போட்டதுக்கு அப்புறம் நீங்க கூட்டணிக்கு போயிருக்க மாட்டீங்க.
ராஜா உள்ள தூக்கி போட்டதுக்கு அப்புறம் கூட்டணிக்கு போயிருக்க மாட்டீங்க. அதெல்லாம் வேற சார். ரைடு நடந்துட்டு இருக்கு, மேல நீங்க சீட்டை பத்தி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தீங்களே. ஆகையினால காங்கிரசுக்கு மட்டும் தெரியாததில்ல, திமுக சுயமரியாதையற்ற கட்சிங்கிறது காங்கிரசுக்கு மட்டும் இல்லை, கம்யூனிஸ்டுக்கும் தெரிஞ்சிருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் வேணா இவங்கிட்ட வாங்கிட்டு 25 கோடியை வாங்கிட்டு வாய்ப்புத்திட்டு இருக்கலாமே தவிர, கேரளால இருக்கிற கம்யூனிஸ்டுக்கு இவர்கள் சுயமரியாதையற்றவர்கள் என்று தெரிந்திருக்கிறது. அப்படிதான் நான் பார்க்கிறேன் சார். இந்த 18 லாரி எடுத்ததில்ல, அரசாங்கமா சொல்லித்து, நீதிமன்றம் சொல்லித்து. நீதி சார், இவங்களால தடுக்க முடிஞ்சதாங்கிறதான் கேள்வி. அரசாங்கத்தால் தடுக்க முடிந்ததா? திருநெல்வேலிக்கு எப்படி இத்தனை லோடு வந்தது? அந்த கான்ட்ராக்ட் எடுத்துறதே திமுக காரருங்கிறதும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. வந்து கொண்டு இருக்குல்ல. அதாவது ரொம்ப அசிங்கமாக இந்த கழிவுகள், இதுக்கு சரியான பதில் அண்ணாமலை கொடுத்ததுதான். நீ கொண்டு வரல, நீ கொண்டு போகல, நான் லாரியில திருப்பி எடுத்துட்டு போய் கேரளால கொண்டு, அது வரைக்கும் இவங்க நடவடிக்கை எடுக்கல சார். அது வரைக்கும் இவங்க நடவடிக்கைகள் எடுக்கல. அப்போ எப்போ வருது? நான் எடுத்துட்டு போய் கொண்டு. அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு சுயமரியாதை இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சுயமரியாதை. அதனால இதை நான் கழிவு பிரச்சனையா பாடல, களிசடைகளாக உங்களை மதிக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். அதுதான் என்னுடைய கருத்து. அதனால கொஞ்சம் முதுகு நிமிரணும் சார். உங்க கூட்டாளியா இருந்தாலும் உங்க கூட்டணியா இருந்தாலும், அவர்களுக்கு பின்னால இஸ்லாமியர்களும் அவர்களுக்கு பின்னால ஜிஹாத்திகளும் எவாஞ்சலிஸ்டுகளும் இருந்தாலும், அவர்களெல்லாம் இங்க குப்பையைத்தான் போட முடியும், தமிழ்நாடு குப்பை என்று சொன்னாலும், திராவிட மாடல் அரசு முதுகு நிமிரவில்லை என்றால் இது நடந்து கொண்டுதான் இருக்கும். கன்னியாகுமரியை ஏன் சூஸ் பண்றாங்க? கன்னியாகுமரி திராவிட மாடல் அரசு, அங்க குப்பையை போட முடியும். நீங்க எல்லாரும் அங்கதான் வச்சிருக்கீங்களே, அவங்களுக்கு தான் நீங்க அடிமையா இருக்கிறீங்க. அதனால போடுறேன். இந்த பக்கத்துல உங்களுக்கு தெரியும் பார்டர்ல எங்க போடுறாங்க. அதனால திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு கொஞ்சம் நிமிர்ந்த முதுகோட வேலை பார்க்கணும்னு நான்